Hello guys, வணக்கம். இது உங்கள் பர்வேஷ் கேமிங். நான் உங்க பர்வேஷ் முகமது. சோ நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழ இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர அனைத்து வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க ரொம்ப உதவியாக இருக்கும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு மொபைல் வாங்க போறீங்களா, அதுவும் 10,000 ரூபாய் ரேஞ்சுக்கு நீங்க ஒரு மொபைல் வாங்க போறீங்களா. சோ அப்படி 10,000 ரூபாய் கீழே நீங்க வாங்குறப்ப எந்த மொபைல் நல்லா இருக்கும், என்ன கேட்டகரிக்கு நல்லா இருக்கும். சோ அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு 5 தரமான மொபைல்ஸ் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ 5 தரமான மொபைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 5 மொபைல்ஸ்ல நான் ஒரு 2-3 மொபைல்ஸ் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். சோ யூஸ் பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண போறேன். அண்ட் பாக்கி உள்ள அந்த 2 மொபைல்ஸ் வந்து ஸ்பெசிபிகேஷன்ஸ் பார்த்து நான் உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ண போறேன். சோ இதுல உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ நம்ம லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய 5வது மொபைல் என்ன அப்படின்னா, Realme தரப்புல இருந்து வந்து Realme C25. சோ இந்த மொபைலை பத்தி சொல்லணும்னா ஒரு நல்ல மொபைல், ஒரு சம மொபைல், ஒரு எக்ஸ்ட்ராடினரி மொபைல். நிறுத்துறா நீ ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ஸ் சொல்லு, அவங்க நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. சரி சரி. சோ ஸ்பெசிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப 4GB RAM 64GB ROM தந்திருக்காங்க. அண்ட் 6.5 இன்ச் கொண்ட ஒரு HD+ டிஸ்பிளே தந்திருக்காங்க. சோ Full HD+ தந்திருக்கலாம், பட் இவங்க தரல. என்ன பண்றது, ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ கேமரா என்னன்னு கேட்டீங்கன்னா 13+2+2 MP ட்ரிபிள் கேமரா தந்திருக்காங்க. அண்ட் 8 MP கான ஃப்ரண்ட் கேமரா தந்திருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ மை காட் வாவ் அப்படின்னு சொல்ல முடியாது. கேமரா வாங்காதீங்க, தயவு செஞ்சு வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நடுத்தரம் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ நம்ம அடுத்தது பேட்டரிக்கு வருவோம். சோ பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி தந்திருக்காங்க. அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப MediaTek Helio G70 ப்ராசஸர் தந்திருக்காங்க. சோ இது வந்து கேமிங்க்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற ப்ராசஸர் தான். அண்ட் அதாவது நார்மல் யூசேஜுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ ஓவரால் இப்ப பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப 4GB RAM 64GB ROM வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு பிளிப்கார்ட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது ஓவர் பிரைஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு ஓவர் பிரைஸ் தான். சோ கம்மியா கொடுத்துருக்கலாம், ஒரு 9,000 ரூபாய் கொடுத்துருந்தா இந்த மொபைல் உங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இவங்க கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சோ நம்ம லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய 4வது மொபைல் என்ன அப்படின்னா Redmi 9 Prime. சோ இந்த போனோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். சோ 4GB RAM 64GB ROM தந்திருக்காங்க. அண்ட் 6.53 இன்ச் கொண்ட ஒரு Full HD+ LCD டிஸ்பிளே தந்திருக்காங்க. சோ இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப யூஸ் பண்ணவங்க எல்லாருமே செமையா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ கேமரா செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப 4 கேமரா, அதாவது குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 5 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் தந்திருக்காங்க. சோ ஃப்ரண்ட் கேமராக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா தந்திருக்காங்க. சோ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப போன மொபைலுக்கு சொல்லல நடுத்தரம் அப்படின்னு சொல்லி அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராவே கொடுத்திருக்காங்க. சோ இப்ப பேட்டரிக்கு வரும். சோ பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப 5020 mAh கொண்ட ஒரு நல்ல டீசென்டான பேட்டரியை இந்த செக்மெண்ட்டுக்கு தந்திருக்காங்க. சோ இப்ப ப்ராசஸர் வரும். சோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப MediaTek Helio G80ங்கிற ஒரு நல்ல ப்ராசஸர் தந்திருக்காங்க. சோ இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து தான். சோ நீங்க லைட் யூசேஜ் பண்றவரா இருந்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் உங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணும். அண்ட் நீங்க லோ கிராபிக்ஸ் கேம்ஸ்ல கூட நீங்க இது வந்து நல்ல ஸ்மூத்தாவே விளையாட முடியும். சோ இந்த மொபைல் வந்து பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4GB RAM 64GB ROM வந்து உங்களுக்கு 9,999 ரூபாய்க்கு பிளிப்கார்ட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 10,000 ரூபாய். சோ இந்த மொபைல் இந்த பிரைஸுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா லைட்டா ஒர்த் இல்லதான். சோ ஏன் அப்படின்னா இதே Redmi பிராண்ட் உங்களுக்கு வந்து 48 மெகாபிக்சல் இதே 9,999 ரூபாய்க்கு தராங்க. ஏன் மைக்ரோமேக்ஸ் கூட 9,999 ரூபாய்க்கு தராங்க. பட் இவங்க தரல. சோ 48 மெகாபிக்சல் இந்த செக்மெண்ட் இருந்திருந்தா ஒரு செம்ம போனாவே இருந்திருக்கும். சோ அது ஒரு சின்ன குறையா இருக்கு. சோ நம்ம லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய 3வது மொபைல் என்ன அப்படின்னா Micromax in1. சோ இந்த போனோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். சோ 4GB RAM 64GB ROM தந்திருக்காங்க. அண்ட் 6.67 இன்ச் கொண்ட ஒரு Full HD+ LCD டிஸ்பிளே தந்திருக்காங்க. சோ இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ண எல்லாருமே செம்மையா இருக்கு, தரமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நான் சொல்றதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பிளிப்கார்ட் கஸ்டமர் ரிவ்யூஸ்ல போய் பாருங்க. ஏன்னா அதை பார்த்து தான் நானே சொல்றேன். அண்ட் அடுத்ததான் கேமரா செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப 3 கேமரா, அதாவது ட்ரிபிள் கேமரா தந்திருக்காங்க.
48+8+2 MP கேமரா தந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்க்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா தந்திருக்காங்க. சோ கேமராவோட குவாலிட்டி பொறுத்த அளவுக்கு யூஸ் பண்ண எல்லாருமே செமையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப 5000 mAh கொண்ட ஒரு டீசென்டான நல்ல பேட்டரி தந்திருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப MediaTek Helio G80 போன மொபைல்ல பார்த்தோம்ல அதே ப்ராசஸர் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சோ ப்ராசஸர் நல்லா தான் இருக்கு. அண்ட் அடுத்தது இந்த பிரைஸ் வர்த்தா ப்ரோ, அதாவது 10,000 ரூபாய் வர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்த்து தான். ஆனா ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாங்க. சோ அந்த ட்ரிபிள் கேமராலாம் 48 இருக்குல்ல, அது நல்லா இருக்கு, கேமரா குவாலிட்டி சூப்பரா இருக்கு. பட் பக்கத்துல உள்ள அந்த 2 மெகாபிக்சல் கேமரா இருக்குல்ல, சோ அதை மட்டும் தூக்கி விட்டு ஒரு 5 மெகாபிக்சலோ ஒரு 8 மெகாபிக்சலோ கூடுதலா ஒரு வைட் ஆங்கிள் ஒரு மேக்ரோவோ தந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துக்கும் அப்படிங்கிறது இன்னொரு சின்ன கருத்து. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய ரெண்டாவது மொபைல் என்ன அப்படின்னா Poco M3. ஸோ இந்த மொபைலில் நம்ம சேனலில் ஃபுல் ரிவ்யூவே போட்டிருக்கோம். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன்லாம் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறேன், போய் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ 6GB RAM 64GB ROM தராங்க. அண்ட் 6.5 inch கொண்ட ஒரு ஃபுல் HD+ LCD டிஸ்பிளே தராங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்டு கேமரா செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ட்ரிபிள் கேமரா தந்திருக்காங்க, 3 கேமரா. ஸோ 48+2+2 MP கேமரா தந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு 8 MP கேமரா தந்திருக்காங்க. ஸோ இப்போ கேமராவோட குவாலிட்டின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. 48 மெகாபிக்சலுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக, 48 மெகாபிக்சல் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தந்திருக்காங்க. அண்ட் இப்போ பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி தந்திருக்காங்க. பேட்டரி பேக்கப் அமேசிங்காக இருக்குது. அண்டு இப்போ நம்ம ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஸ்னாப்டிராகனுடைய 662 அந்த ப்ராசஸர் தந்திருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. ஹீட் வந்து பெரிய அளவில் ஆகலனாலும் ஹீட்டிங் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 11,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தம்பி விலையை மீறி 1000 ரூபா போகிற 10,000 ரூபான்னு தான் போட்ட வீடியோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நான் Redmi 9 பவரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படிக்கிறேன், அதை எதையும் ஒப்பிட்டு பாருங்க. ஸோ இது இப்போ என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. RAM அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப 4GB RAM 64GB ROM தராங்க. அண்ட் 6.5 inch கொண்ட ஒரு ஃபுல் HD+ LCD டிஸ்பிளே தராங்க. அண்ட் 48+2+2 MP ரியர் கேமரா அண்ட் 8 MP ஃப்ரண்ட் கேமரா தராங்க. 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி அண்ட் ஸ்னாப்டிராகன் 662 ப்ராசஸர் தராங்க. என்ன தம்பி மாற்றி சொல்றியா, அதே ஸ்பெசிஃபிகேஷனை திருப்பி இதுக்கே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபோனும் ஒரே ஃபோன் தான். இது Poco, இது Redmi. இது 6GB RAM, இது 4GB RAM. இது Poco for MIUI, இது வெறும் MIUI. இது ரெண்டும் தான் வித்தியாசம். ஸோ இதில் வந்து ஆடு வராது, இதில் ஆடு வரும். இதில் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கும், இதில் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி இந்த 2 ஃபோனுக்கு கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே கிடையாது. ஸோ இதுக்கு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். 6GB RAM வேணுமா, 4GB RAM வேணுமா, சுரேஷ் வேணுமா, ரமேஷ் வேணுமா, அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மொபைல் என்ன அப்படின்னா Redmi Note 9. ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ 4GB RAM 64GB ROM தந்திருக்காங்க. அண்ட் 6.53 inch கொண்ட ஒரு ஃபுல் HD+ LCD டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸோ இந்த LCD டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்பவே அருமையாக இருக்குது. அண்ட் இப்போ கேமரா செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்மளுக்கு குவாட் கேமரா, அதாவது 4 கேமரா தந்திருக்காங்க. 48 MP பிரைமரி கேமரா அண்ட் 8 MP வைட் ஆங்கிள், 2 MP மேக்ரோ அண்ட் 2 MP டெப்த் தந்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்மளுக்கு 13 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா தந்திருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ், கேமராவோட குவாலிட்டி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப குறை சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக கிடையாது, ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப 5020 mAhக்கான ஒரு சூப்பர் பவர்ஃபுல் டீசெண்டான பேட்டரி தந்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து MediaTek Helio G85ங்கிற ஒரு ப்ராசஸர் தந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முன்னாடி மொபைலில் பார்த்தோம்னா G80 அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஓவர் கிளாக் வெர்ஷன், அதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஓவரால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வருவோம். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இந்த ஃபோன் 10,500 ரூபாய்க்கு அமேசானில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 10,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா உங்களாட்டி ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு 500 ரூபா உங்களாட்டி ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா போட முடியும்னா இந்த ஃபோன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் ப்ரோ என்னமோ யூஸ் பண்ணி பார்த்த மாதிரி சம ஃபோனு பெஸ்ட் ஃபோனு சொல்கிறிய, நீ என்ன யூஸ் பண்ணி பார்த்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நான் இதை யூஸ் பண்ணி பார்க்கல, ஆனால் இதோட அண்ணனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது அண்ணனை யூஸ் பண்ணுறீங்களா, புரியலையே, வேற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது Redmi Note 9
நான் சொன்னது. ஆனால் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு ரெட்மி நோட் 9 ப்ரோ. அதோட கொஞ்சோண்டு சில பல சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும், மற்றபடி எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து அடித்து சொல்கிறேன் 10,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் எந்த ஃபோன் நீங்கள் வாங்க போகிறீங்க, எந்த ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டாக பட்டுச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் குறிப்பாக உங்கள் ஃபோன் வாங்க போகிற ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா உடனே கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டு இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தருவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ஃபர்வேஷ். பை கைஸ்.